ஹாய் சொந்தங்களே, நாம் இப்போ பார்க்க போகிறது எந்த இடம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தெந்திருப்பேரை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மகர நெடுக்குலைக்காதர் டெம்பிள் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்ம இப்போ பார்த்தோம்னா நம்ம இப்போ என்ட்ரன்ஸில் இப்போ போய்கிட்டு இருக்கோம். அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே உள்ளே போனால் கோயிலோட நுழைவாயில் வரும். பார்த்திங்கனாலே தெரியும். வருஷம் வருஷம் எங்கள் ஊர்லேருந்து எல்லாருமே இந்த கோயிலுக்கு போகிறது ஒரு வழக்கமாகவே வச்சிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா கரெக்டாக பங்குனி உத்திரம் வரும்போது தான் அந்த கோயிலில் கொடியேற்றம் நடைபெறும். அதுக்கப்புறம் அந்த கொடியேற்றம் நடந்த 8வது நாள்லேருந்து எங்கள் ஊர்லேருந்து எல்லாருமே ஒரு 3 days போய் அந்த கோயிலில் போய் ஸ்டே பண்ணி இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க. நாங்கள் கரெக்டாக அந்த 10வது நாள் அப்போ தேரோட்டம் நடைபெறும். அன்றைக்கி தான் நாங்கள் கரெக்டாக போயிருந்தோம். காலையிலே எழும்பி எல்லாருமே குளத்தில் குளிச்சுட்டு அப்படி நேராக கோயிலுக்குள்ளே போயிடுவாங்க. போய் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வருவாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கோயிலோட நுழைவாயிலிருந்து உள்ளே போயிருக்கோம். இது உள்ள அந்த கோயிலோட சிற்பங்கள், அந்த தூண்கள், இதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். விடியற்காலையிலேயே அந்த கோயிலை ஓப்பன் பண்ணிடுவாங்க. எல்லாரும் காலையிலேயே போய் தரிசனம் பண்ணி முடிச்சிருப்பாங்க. கொஞ்சம் லேட் ஆகிட்டுங்கிறதுனால அந்த டெம்பிளோட அந்த வாசல் கதவு மேக்ஸிமம் மூடிட்டு ஒரு குட்டி பிளேஸ் மட்டும் ஓப்பனில் விட்டுருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் அந்த குட்டி பிளேஸ் வழி ஓடி உள்ளே போய் அந்த பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அப்படியே உள்ளே போயிட்டோம். அந்த பிளேஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருந்தது. எல்லோரும் அது வழியோடு அப்படியே படிப்படியாக எல்லோரும் உள்ளே போயிட்டோம். எல்லோரும் உள்ளே போனதுக்கப்புறம் மெதுவாக நடந்து கோயில் பெருமாள் சந்நிதி உள்ளே கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது. அப்புறம் மெதுவாக பொறுமையாக நடந்து போயிட்டுருந்தோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். உள்ளே பார்த்திங்கன்னா கோயிலோட அந்த கொடிமரம் இருந்தது. 2 சைடும் ஃபுல்லாகவே தூண்கள், அது முன்னாடி அந்த பெருமாள் வைக்கக்கூடியது மாதிரி ஒரு பிளேஸு. அப்புறம் நடுவில் அந்த சென்டர் பார்ட்டில் அதோட தூண், கோயிலோட தூண் அழகாகவே இருந்தது. அதெல்லாம் கிராஸ் பண்ணி உள்ளே தள்ளி போனோம்னா நம்மளுக்கு அந்த பெருமாள் இருக்கக்கூடிய இடத்த நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கனாவே தெரியும். அந்த பெருமாளோட சிம்பிள் அதில் அழகாக தெரியுது. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் உள்ளே கோயிலோட சிற்பங்கள் நம்ம பார்க்க முடியணும். உள்ளே பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட அந்த சிற்பங்கள் இருக்கிறது, பெருமாள் இருக்கிறது எல்லாமே உள்ளே இருந்தது. ஆனால் வெளியே கேட் போட்டு பூட்டி தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் போகும்போது வெளியே இருந்து தான் தரிசனம் பண்ண முடிஞ்சுது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே வெளியே வந்தீங்கன்னா கோயிலோட உண்டியல் இருந்தது. அதுக்கப்புறம் வெளியே ஆழிக்கிணறு, அதாவது அந்த கோயிலுக்கான ஒரு கிணறு ஒன்று இருந்தது. பின்னாடி ஒரு சின்ன கார்டன் ஏரியா மாதிரி கொஞ்சம் செடிகள்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே வந்தால் அதில் ஒரு சின்ன பல்லக்கு இருந்தது. அந்த பல்லக்கு என்னென்னா, அதில் தான் அந்த பல்லக்கு ஊர்வலம் மாதிரி அதில் பண்ணுவாங்க. அந்த பல்லக்கும் அதில் இருந்தது. பார்த்தா உங்களுக்கு தெரியும்.
கோயிலுக்குள்ளேயே அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தால் அதில் வந்து ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்தது. அது வழியோடி நடந்து தான் நம்ம வந்து வெளியே வரணும். ஒவ்வொரு தூண்களையும் பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் வந்து யாழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யாழியோட சிற்பம் வந்து எல்லா தூண்கள்லேயுமே இருந்தது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிங்க முகம் மாதிரி இருக்கும், ஆனால் சிங்கம் கிடையாது. அது ஒரு யாழி அப்படிங்கிற ஒரு உயிரினத்தோட சிற்பம். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வெளியே வந்து அந்த அக்ரகார ஏரியா, அங்கே எல்லாருமே பிராமின்ஸ் தான் இருப்பாங்க. அந்த ஏரியா ஃபுல்லாகவுமே தெருவில் கோலம் போட்டு தேர் வந்து வர்றதுக்காக எல்லாருமே காத்திருப்பாங்க. அந்த தேர் சுற்றி வரக்கூடிய கோயில் சுற்றி உள்ள அவ்வளோ சரௌண்டிங்ஸ்லேயுமே அழகாக கோலம் போட்டிருப்பாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபைனலாக நம்ம தேரோட்டம் வந்து நடைபெற போகிறது. தேர் வந்து வந்துட்டுருக்கு. நம்ம இப்போ அதை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த அக்ரகாரம் ஏரியாவை சுற்றி, கோயிலை சுற்றி அந்த தேரை வந்து இழுத்துட்டு வருவாங்க. காலையில் கிட்டத்தட்ட 8:30க்கெலாம் தேர் வந்து இழுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 அரௌண்ட் 10 o'clock ஒரு அந்த முக்கு வந்து நிற்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் 4 o'clock அதை இழுத்து திரும்பியும் அந்த கோயிலோட சன்னிதானத்துக்கு அந்த முன்னாடியே கொண்டு வந்து விடுவாங்க. அதுதான் இந்த கோயிலோட வழக்கம். அதை இழுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வள்ளியூர், திருமலாபுரம், காவல் கிணறு இங்கேருந்து எல்லா மக்களுமே போவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.